13வது ஸ்லோகம். சர்வத பாணிபாதம் தத் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமல்லோகே சர்வமாவ்ருத்ய திஷ்டதி. பரபிரம்ம தத்துவத்தை விளக்க உபனிஷத் கையாளுகின்ற முறைக்கு அத்தியாரோப அபவாத நியாயம் என்று பார்த்தோம். அத்தியாரோப அபவாதம் என்ற முறைப்படி சாதாரணமாக சொல்லால் விளக்க முடியாத பரபிரம்ம தத்துவத்தை உபனிஷத் விளக்குகின்றது. அதனுடைய தேவை என்ன, அது எப்படி செயல்படுகிறது என்று நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது மிக சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு தொடரலாம். அத்தியாரோபம் என்பது ஏற்றி வைத்தல், அபவாதம் என்பது ஏற்றி வைத்ததை நீக்குதல். அபவாதம் என்றால் ஒடுக்குதல் அல்லது நீக்குதல். உபனிஷத் இல்லாத ஒன்றை ஏற்றி வைத்து பிறகு அதை நீக்குகின்றது. ஏன் இந்த காரியத்தை செய்கிறது என்றால், பரபிரம்மத்தை விளக்க வேண்டிய உபனிஷத் இனி ஒன்றையும் விளக்கியாக வேண்டும். நாம் எதை பார்த்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அது இல்லை என்று நமக்கு புகட்டியாக வேண்டும். எது இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அதுதான் இருக்கின்றது என்ற அறிவையும் நமக்கு கொடுத்தாக வேண்டும். இல்லாத ஒன்றை, ஒன்றுமே தெரியாத ஒன்றை நமக்கு காட்டுவது சுலபம். ஆனால் ஒன்று தெரிந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் அது உண்மையில் இல்லை. அதை நீக்கி நாம் எது இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அதை இல்லை என்று ஆக்கி, எது நமக்கு அறியாமல் இருக்கின்றதோ அது மட்டும் இருக்கின்றது என்று புகட்டியாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் எது இல்லையோ அதில் நம்முடைய மனம் முழுமையாக ஊறி இருக்கின்றது. இதற்கு நாம் சென்ற வகுப்பில் பார்த்த உதாகரணம் என்ன? சர்க்கரை என்ற ஒரு தத்துவத்தினால் பலவிதமான மிருகங்களுடன் கூடிய பொம்மை போன்ற இனிப்பு பதார்த்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த குழந்தையினுடைய கவனம் அந்த இனிப்பை விட்டுவிட்டு அந்த பொம்மையில் இருக்கின்றது. ஆகவே இந்த பொம்மைதான், இந்த மிட்டாய்தான் தேவை என்று அங்கு சர்ச்சை வருகின்றது. அப்பொழுது அந்த குழந்தைக்கு என்ன அறிவை புகட்ட வேண்டும்? எதை நீ பார்த்து கொண்டு எதில் உன்னுடைய கவனம் இருக்கின்றதோ அது உண்மையில் இல்லை, இருப்பது ஒன்றுதான் என்று புகட்டியாக வேண்டும். அப்பொழுது பெரியவர்கள் என்ன செய்கிறார்கள்? முதலில் குழந்தையினுடைய பார்வையில் எது இருக்கின்றதோ அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி பலவிதமான மிருகங்களுடன் கூடிய இனிப்பு பதார்த்தங்கள் இருக்கின்றது. இதற்கெல்லாம் ஒரு மூல காரணம் இருக்கின்றது என்று ஒரு மூல காரணம் சர்க்கரை என்பதை அறிமுகப்படுத்துவதற்கு முன், அல்லது அந்த சர்க்கரையின் மீது அனைத்து விதமான இனிப்பு பதார்த்தங்கள், மிருகங்கள் என்று ஏற்றுக்கொள்வது அத்தியாரோபம். பிறகு என்ன செய்கின்றோம்? இருப்பது இந்த சர்க்கரை ஒன்றுதான், எது விதவிதமாக தெரிந்து கொண்டிருக்கிறதோ அது இல்லை என்று நீக்குவது அபவாதம். அதேபோல் இனியொரு உதாகரணமும் பார்த்தோம். அது பாம்பு என்று சிஷ்யன் கூறுகின்றான். குரு சொல்கின்றார் அந்த பாம்பானது கயிறு என்று சொல்கிறார். அப்பொழுது ஏன் குருவினுடைய வாயில் பாம்பு என்ற சொல் வர வேண்டும் என்றால், அது சிஷ்யனுடைய புத்தியில் இருக்கின்றது. அதை குரு எடுத்துக்கொண்டு தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டு பிறகு இல்லை, அது கயிறு என்ற ஆதாரத்தை அறிமுகப்படுத்தி பாம்பை நீக்குகின்றார்.
இப்போ இவ்விதம் செய்வதனால் நமக்கு கிடைக்கின்ற லாபம் என்னவென்றால், தோன்றிக் கொண்டிருப்பது இல்லை என்றும் தோற்றத்திற்கு வராத ஒன்று மட்டும் இருக்கின்றது என்ற அறிவு நமக்கு கிடைக்கிறது. அப்பொழுதுதான் பிரம்ம அத்வைதமாகின்றது. இனி நாம் இந்த நியாயத்தை இங்கு பயன்படுத்தினால் இந்த ஜெகத்தானது நமக்கு தெரிந்து கொண்டு இருக்கின்றது. இந்த ஜெகத்தை நாம் மூன்றாக பிரித்தோம். பொருள்கள், உடல், மனம் என்று பிரித்தோம். உடலாகவும் மனதாகவும் விதவிதமான பொருள்களாகவும் இந்த உலகம் இருக்கின்றது. நம்முடைய பார்வைக்கு, அனுபவத்திற்கு இந்த மூன்றுக்கு மேல் ஒன்றை நாம் பார்த்ததே இல்லை. ஒன்றா பொருளை பார்த்துட்ருக்கோம், அல்லது உடல், அல்லது நம்முடைய மனம். இந்த மூன்று தான் இருக்கின்றது என்ற புத்தி இருக்கின்றது. இப்பொழுது உபனிஷத் என்ன செய்தாக வேண்டும்? இந்த மூன்றும் வெறும் தோற்றம், இது உண்மையில் கிடையாது. இதை உபனிஷத் இது அசத் என்று சொல்லவில்லை, இது இல்லவே இல்லை என்று சொல்லவில்லை. இது உண்மையில் இல்லை, ஆனால் வெறும் தோற்றமாக இருக்கின்றது. காணல் நீர் போல. காணல் நீரை நம்ம அசத் என்று சொல்ல முடியாது, ஏன்னா அனுபவத்திற்கு இருக்கின்றது, ஆனால் உண்மையில் இல்லை. இவ்விதம் இந்த மூன்றாக பிரிந்துள்ள இந்த உலகத்தை இல்லை என்று புகட்டி, பிறகு எது இருக்கின்றது என்றால் அழியாத, வேற்றுமையற்ற, இரண்டற்ற பிரம்ம என்ற தத்துவம்தான் இருக்கின்றது என்று புகட்டியாக வேண்டும். அப்பொழுது அந்த பிரம்ம என்ற தத்துவத்தை ஆதாரமாக, அதிஷ்டானமாக வைத்து அவைகளுக்கு மேல் இந்த உலகத்தை வைத்தாக வேண்டும். இந்த உலகத்தை காரியம், அந்த பிரம்மத்திடமிருந்து வந்தது என்று சொல்வது அத்தியாரோபம். பிறகு இந்த உலகம் என்று ஒன்று இல்லை, சாரமாக இருப்பது அந்த பிரம்மன் மட்டும்தான் என்பது அபவாதம். இவ்விதம் அத்தியாரோப அபவாத முறைப்படி நமக்கு இந்த ஜெகத் வெறும் தோற்றம், வெறும் தோற்றம் என்பதை மித்யா என்று அழைக்கின்றோம். இப்போ இந்த ஜெகத் மித்யா என்றும் பிரம்ம சத்தியம் என்றும் உபனிஷத் நமக்கு புகட்டுகின்றது. இந்த பகுதிகளில் பகவான் இந்த உபனிஷத்தினுடைய முறையை இப்பொழுது கையாண்டு நமக்கு பரபிரம்ம தத்துவத்தை விளக்குகின்றார். ஆகவே இனி வருகின்ற ஸ்லோகங்கள் அனைத்தும் ஒவ்வொரு உபனிஷத்துக்களில் கூறிய கருத்துக்கள் தான். அதே சில சொற்களை பகவான் கையாண்டு, ஆனால் இங்கு ஸ்லோக ரூபமாக இருக்கின்றது. இனி நாம் 13வது ஸ்லோகத்திற்குள் சென்றால், இந்த முழு ஸ்லோகம் அத்தியாரோப ஸ்லோகம். சர்வத பாணிபாதம் தது என்கின்ற இந்த ஸ்லோகமே அத்தியாரோப ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தில் தான் மீண்டும் அத்தியாரோபம், அபவாதம் வருகின்றது. இப்போ அபவாதம் பிறகு வரப்போகின்றது. இந்த ஒரு ஸ்லோகம் அத்தியாரோபம். அத்தியாரோபம் என்றால் என்ன? ஏற்றி வைத்தல் அல்லது நாம் ஏற்றுக்கொள்ளுதல். அறியாமையை அல்லது சிஷ்யர்களிடம் இருக்கின்ற தவறை ஏற்றுக்கொள்ளுதல். இந்த ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ் என்று சொல்லும் பொழுது பலருக்கு ஒரு சந்தேகம் வரும். ஒருவர் ஒரு தவறு செய்கின்றார் அல்லது விதியை மீறுகின்றார், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் அவர்களிடம் சொன்னால், அது சரி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லவில்லை, அது தவறு என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் சொல்கின்றோம். நாம் தவறான ஒரு பார்வையில் காட்சியை பார்த்தால் அதை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் அது தவறாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அது இருக்கக்கூடாது, வேண்டாம் என்று சொல்வதனால் பலன் ஒன்றும் இல்லை. அப்படி பொய்யான இந்த ஜெகத்தை நாம் உண்மையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்காலிகமாக சாஸ்திரம் அதை ஏற்றுக்கொள்கிறது. சரி, அப்படி இருக்கின்றது, இருக்கட்டும் என்று. அப்படி ஏற்றுக்கொண்டு இவைகளெல்லாம் எந்த இடத்தில் இருக்கின்றது என்றால் பிரம்மனிடத்தில் இருக்கின்றது என்று சொல்கிறது. அதுதான் உபனிஷத்தினுடைய முதல் ஸ்டெப். இப்போ எவைகளை நம்ம பார்த்துட்ருக்கிறோமோ அவைகளெல்லாம் பிரம்மனிடத்தில் இருக்கின்றது, பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறது. இந்த உதாரணத்தை நம்ம மனசில் வச்சுட்டு வந்தால் நமக்கு நன்கு புரிந்துவிடும். இந்த சர்க்கரை உதாகரணத்தில்
விதவிதமான மிருகங்களெல்லாம் இந்த சர்க்கரையினிடத்தில் இருக்கின்றது என்று குழந்தையிடம் கூறினால், நீ எந்த மிருகத்தை வாயில் வைத்தாலும் உனக்கு சர்க்கரை தான் தெரியும். ஆகவே சர்க்கரையினிடத்தில் அனைத்து விதமான மிருகங்களும் இருக்கின்றன, தோற்றங்கள் இருக்கின்றன என்று சொல்வது போல, இந்த இடத்தில் நாம் பார்க்கின்ற இந்த ஜெகத் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? உடல், மனம், விஷயங்கள், இப்படி இருக்கின்றது அனைத்தும் பிரம்மனிடத்தில் இருக்கின்றது. பிரம்மன்தான் இவைகளை அனைத்தும் உடையதாக இருக்கின்றது என்று உபனிஷத் இப்பொழுது சொல்கிறது. என்ன சொல்கிறது என்றால், சர்வதக பாணி பாதம் தது. தது என்ற சொல் பிரம்மத்தை குறிக்கின்றது. தது பிரம்ம, அந்த பரம்பொருள் எப்படி இருக்கின்றது? சர்வதக என்றால் எல்லா இடத்திலும், எங்கும். சர்வதகன எவ்ரிவேர், எங்கும். பாணி பாதம், பாணி என்றால் கை, கைகள். பாதம் என்றால் கால், கால்கள். அந்த பிரம்மன் எல்லா இடத்திலும் அல்லது எங்கும் கைகளுடனும் கால்களுடனும் இருக்கின்றது. அந்த பிரம்மனிடத்தில் அல்லது அந்த பிரம்மன் பாணியினுடனும் பாதத்துடனும் இருக்கின்றது. நமக்கும் கைகால் இருக்குது, ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆனால் பிரம்மனுடைய கைகால்கள் எங்கு இருக்கின்றது? எல்லா இடத்திலும் இருக்கின்றது. இதனுடைய பொருள் என்ன? அந்த பிரம்மனிடத்தில் எல்லா இடத்திலும் கைகளும் கால்களும் இருக்கின்றது. அப்படி என்றால் நம்ம எங்கேயும் பிரம்மனோட கையும் காலையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்ல தோணும். நம்ம எங்கே பிரம்மத்தோட கையும் காலையும் பார்த்துருக்கோம் என்றால், நாம் உலகத்தில் பார்க்கின்ற அனைத்து கைகளும், நாம் உலகத்தில் பார்க்கின்ற அனைத்து கால்களும் பிரம்மனுடைய கைகள், பிரம்மனுடைய கால்கள். அதுதான் இங்கு சொல்கின்ற கருத்து. சர்வத பாணிபாதம் என்றால் எல்லோருடைய கைகளும் எல்லோருடைய கால்களும் அந்த பிரம்மனுடைய கைகள், அந்த பிரம்மனுடைய கால்கள். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்? இது என்னுடைய கை, இது என்னுடைய கால், அது உன்னுடைய கை, அது உன்னுடைய கால். அதனால தான் என்ன பண்ணுறோம், ட்ரெயினில் எல்லாம் போகும்போது சர்வசாதாரணமாக இனி ஒருத்தர் காலை மேலே முதிச்சுட்டு போவோம், கவனமாகவே போக மாட்டோம். காரணம் என்ன? அது உன்னுடைய கால், இது என்னுடைய கால். ஆனால் உபனிஷத்து என்ன சொல்லுது? எல்லா கைகளும் எல்லா கால்களும் பிரம்மனுடைய கைகள், பிரம்மனுடைய கால்கள். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நீ பார்க்கின்ற அனைத்து கைகளும் கால்களும் அது பிரம்மத்தை சார்ந்து இருக்கின்றது, அது பிரம்மனுடையதாக இருக்கின்றது. இப்போ பிரம்மனிடத்தில் இவைகளை ஏற்றி வைக்கின்றோம். இப்படி உடல் இங்கு ஏற்றி வைக்கப்படுகிறது, இந்திரியங்களெல்லாம் ஏற்றி வைக்கப்படுகின்றது, மனம் ஏற்றி வைக்கப்படுகின்றது, பொருள்களெல்லாம் பிரம்மனிடம் ஏற்றி வைக்கப்படுகின்றது. அடுத்தது வேறு என்னெல்லாம் பிரம்மனிடத்தில் இருக்கின்றது? சர்வதக அக்ஷி. அக்ஷி என்றால் கண், கண்கள். சிரக என்றால் தலை. முகம் என்றால் வாய், மவுத். சமஸ்கிருதத்தில் முகம் என்றால் வாய் என்று பொருள். தமிழில் முகம்னா ஃபேஸ், முகம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கு முகம் என்றால் வாய். சர்வதகன எல்லா இடத்திலும். இதனுடைய பொருள், எல்லா தலைகளும் பிரம்மனுடைய தலை, எல்லா கண்களும் பிரம்மனுடைய கண்கள், எல்லோருடைய வாயும் பிரம்மனுடைய வாய். சகஸ்ர சீருஷா புருஷக என்று வேறு ஒரு இடத்தில் வேதத்தில் வந்த கருத்து தான் இங்கு சொல்லப்படுகின்றது. சகஸ்ர சீருஷா புருஷகன என்ன அர்த்தம்? புருஷக, அந்த புருஷன் எப்படி இருக்கின்றான்னா 1000 தலைகளுடன் இருக்கின்றான். இந்த இடத்துல 1000ங்கிறது எண்ணிக்கையின் பொருள் அல்ல, எல்லா தலைகளும் அவனுடைய தலைகள். அதைத்தான் இங்கு பகவான் கூறுகின்றார். எல்லா தலைகளும் எல்லா கண்களும் எல்லா கைகால்களும் அந்த பிரம்மனுடையது. அதேபோல் இரண்டாவது வரியில் சர்வதக ஸ்ருதிமத். ஸ்ருதிமத்னா காது,
எல்லா காதும் பிரம்மனுடைய காதுதான். இப்போ இதுவரைக்கும் என்ன செய்யப்பட்டுள்ளது என்றால், நமக்கு ஒரு துவைத புத்தி இருக்கின்றது. இது என்னுடைய உடல், இது மற்றவர்களுடைய உடல். இது என்னுடைய இந்திரியம், அது மற்றவர்களுடைய இந்திரியம். பிறகு பல இந்திரியங்கள், பல கைகள், கால்கள் என்று துவைத புத்தி நம்முடைய மனதில் இருக்கின்றது. துவைத புத்தி என்றால் இருமை என்கின்ற உணர்வு நமக்கு இருக்கின்றது. இப்பொழுது அவைகளெல்லாம் ஒன்றாக்கப்படுகின்றது. அனைத்து நம்முடைய கைகள், தலைகள், கால்கள், வாய்கள் என்று நம்முடைய உடல், பிறகு இந்திரியங்கள் என்று சொல்லும் பொழுது மனமும் இங்கு வந்து விடுகின்றது. 5 இந்திரியங்கள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், இவைகள் அனைத்தும் பிரம்மனுடையது என்று பிரம்மனிடத்தில் ஏற்றி வைக்கப்படுகின்றது. அப்போ நமக்கு என்ன தோணும்? நமக்கு ஒரு தலை இருக்குது, ஒரு கை, ஒரு கால் இருக்குது. அதனால் சில சமயம் நல்லா இருக்குது, சில சமயம் தலைவலிக்குது. இப்போ பிரம்மத்துக்கு எல்லா தலைன்னா எவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்கும்? அப்படியெல்லாம் நமக்கு தோன்றும். அதனுடைய விளக்கம் அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகிறது. இப்போ இந்த இடத்துல எல்லாமே பிரம்மத்தை சார்ந்துள்ளது. இப்போ நம்ம பார்க்கின்ற அனைத்து உடல்களும் பிரம்மத்தை சார்ந்துள்ளது என்று இங்கு உடல்களானது பிரம்மத்திடம் ஏற்றி வைக்கப்படுகிறது. பிறகு உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள் அதுவும் பிரம்மத்திடம் ஏற்றி வைக்கப்படுகிறது. அடுத்த பகுதியில் சர்வம் ஆவருத்திய லோகே திஷ்டதி. சர்வம்னா அனைத்தும். இந்த இடத்துல அனைத்து விஷயங்களும், இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் பொருள்கள், அனைத்து விஷயத்தையும் இந்த உலகத்தில் லோகே ஆவருத்திய என்றால் வியாபித்து, ஆவருத்திய என்றால் வியாபித்து, திஷ்டதி நிற்கின்றது அல்லது இருக்கின்றது. தது பிரம்ம, அந்த பிரம்மன் அனைத்தையும் வியாபித்து இந்த உலகத்தில் இருக்கின்றது. அந்த பரம்பொருள் வியாபிக்காத இடமே அல்லது பொருளே எதுவும் இல்லை. இப்போ என்ன ஆயிருக்கு? நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகமும் பிரம்மனும் சேர்க்கப்பட்டு விட்டது. நம்ம சாதாரணமாக என்ன பண்ணியிருக்கோம்? பிரம்மத்தை எங்கேயோ வச்சுட்டு உலகத்தை தனியாக பிரித்து வச்சுட்டோம். அதனால் உலகம் பாட்டுக்கு இருக்குது, பிரம்ம பாட்டுக்கு இருந்துகிட்ருக்கார். ரெண்டையும் சேர்க்க வேண்டான்னு நினச்சிருக்கோம். உபனிஷத் இந்த இரண்டையும் பிரிக்க முடியாத அளவு சேர்த்து விட்டது. எப்படி என்றால், இந்த அனைத்தும், அது உடல்களாகட்டும், மனமாகட்டும், உலகமாகட்டும், அனைத்தும் இந்த பிரம்மனை சார்ந்து இருக்கின்றது, இந்த பிரம்மனிடத்தில் இருக்கின்றது. இப்போ சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான கேள்விக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். ஒன்றுடன் சேர்ந்துள்ளது, சார்ந்துள்ளதுன்னு சொன்னால் என்ன சம்பந்தத்துடன் இருக்கின்றது என்று சொல்லி ஆகணும். இவர் என்னுடைய ரிலேட்டிவ், என்னோட சம்பந்தப்பட்டவர்னு சொன்னால் எப்படிப்பட்ட சம்பந்தம் உடையவர்? தந்தைங்கிற சம்பந்தமா, அல்லது நண்பருங்கிற சம்பந்தமா, அல்லது மாமாவா, ஏதாவது ஒரு சம்பந்தத்தை சொல்லி ஆகணும். அப்படி இந்த பிரம்மன் என்ற ஒன்றிடம் இந்த உலகம் சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்று மட்டும் உபனிஷத் இங்கு சொல்லியுள்ளது. அது எப்படிப்பட்ட சம்பந்தம் என்ற கேள்வி வருகின்றது. அது அடுத்த ஸ்லோகத்தில் நமக்கு தெளிவாக போகின்றது. இப்போ இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டுள்ளது? உலகத்தையும் பிரம்மத்தையும் நம்ம பிரித்து பார்த்துட முடியாது. ஏன்னா இவைகள் அனைத்தும் பிரம்மனிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னதிலிருந்து அனைத்தும் இப்போ பிரம்மத்துக்கிட்ட போயாச்சு. ஏன்னா நம்ம முதல்ல பிரித்து வச்சிட்டோம். இந்த உலகத்தை நான் அனுபவிச்சிட்ருக்கேன், இந்த உலகம் எனக்கு துயரத்தை கொடுத்துட்ருக்கு, இது சத்தியமாக இருக்குது, இதிலிருந்து நான் நிவர்த்தி அடைய எங்கேயோ இருக்கிற பிரம்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணத்தில் வந்திருக்கோம். இப்போ என்னாச்சு? அந்த எங்கேயோ இருக்கிற பிரம்மன் இங்கு இருக்கிற உலகத்தோடு கலந்து விட்டது. அப்படி செய்வது தான் அத்தியாரோபக. இப்போ அத்தியாரோபம்னு சொன்னால் இவைகள் அனைத்தையும் நாம் அடைய வேண்டிய அந்த பிரம்மத்தோடு சேர்த்து வைத்தல், கலக்கி வைத்தல், பிரிக்க முடியாமல் கலக்கி வைத்தல். அதற்கு பிறகு பிரிக்க போகிறோம், பிரித்து இவைகளை நீக்கப் போகின்றோம். இப்போ இந்த முழு ஸ்லோகம் அத்தியாரோப ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது தான் கருத்து பூர்த்தியாகின்றது.
ஆகவே நாம் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். 14. சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வப்ரஸ்சைவ நிர்குணம் குணபோக்த்ரு ச. இந்த ஸ்லோகத்தில் அத்தியாரோபமும் அபவாதமும் செய்யப்படுகின்றது. உபதேசம் இங்கு பூர்த்தி அடைகின்றது. சென்ற ஸ்லோகத்தில் பாதி தான் செய்யப்பட்டது. இவைகள் அனைத்தும் பிரம்மனிடத்தில் இருக்கின்றது என்று மட்டும் சொல்லப்பட்டது. இங்கு உபதேசமானது பூர்த்தியை அடைகின்றது, நிறைவை அடைகின்றது. பகவான் இரண்டையும் சேர்த்து இங்கு செய்கின்றார். அத்தியாரோபத்தை முதல்ல முழுமையாக பண்ணி பிறகு அபவாதத்தை செய்து முடிக்கலாம், அல்லது ஒரே இடத்துல அத்தியாரோபமும் அபவாதமும் சேர்ந்து சேர்ந்து வரும். அவ்விதம் இந்த ஸ்லோகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ முதல் சொல் மீண்டும் அத்தியாரோபம். சர்வ இந்திரிய குணாபாசம். இந்த பிரம்மன் எப்படி விளங்கி கொண்டிருக்கின்றது என்றால் இவ்விதம் விளங்கி கொண்டிருக்கின்றதாம். அந்த பரபிரம்மன் எப்படி இருக்கின்றது? சர்வ இந்திரிய. சர்வம்னா அனைத்து. இந்திரியம் என்றால் இங்கு 10 இந்திரியங்களும் அந்த கரணமும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. 10 இந்திரியம்னா 5 ஞானேந்திரியங்கள், அறிவை கொடுக்கிற 5 இந்திரியங்கள், மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 இந்திரியங்கள். அதே போல் கர்மேந்திரியங்கள் 5, கைகள் கால்கள் முதலிய, பிறகு சொல் பேச்சு வாக் முதலிய 5 இந்திரியங்கள். அது 10 இந்திரியங்கள் ஆகின்றது. ஞானேந்திரியம்னா ஞானத்தை கொடுக்கும் கருவிகள், கர்மேந்திரியம்னா செயல் செய்ய உதவி செய்யும் கருவிகள். அப்படி நம்மகிட்ட 10 கருவிகள் இருக்கின்றது. இந்த இந்திரியங்களெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்திரியம் என்றால் கண்ணுக்கு தெரியாத நம்மிடத்தில் இருக்கின்ற சக்தி. கண்ணு, நம்ம பார்க்குற கண்ணு எல்லா கண்ணுக்கும் தெரியுது, ஆனால் பார்க்கும் சக்தி யாருக்கும் தெரியாது. நம்முடைய காதை எல்லாம் பார்ப்பார்கள், ஆனால் கேட்கும் சக்தியை யாருனாலையும் பார்க்க முடியாது. அதனால தான் நமக்கு கேட்குற சக்தி இருக்கா இல்லையான்னு காதை பார்த்து யாரும் சொல்லிடவே முடியாது. சில பேர்த்துக்கு யானை மாதிரி பெரிய காது இருக்கலாம், எவ்வளோ கற்றுனாலும் கேட்காமல் இருக்கலாம். அதனால் காதை பார்த்து அவர் எவ்வளோ தூரம் கேட்பார்னு சொல்ல முடியாது, கண்ணை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது எவ்வளவு தூரம் பார்வை இருக்குதுன்னு சொல்லி. அப்படி இந்த இந்திரிய சக்தி வெளிப்படுகின்ற இடத்தை நம்ம பார்க்கலாம், ஆனால் எவ்வளவு தூரம் சக்தி இருக்குன்னு நம்மால் சொல்ல முடியாது. அது சூக்ஷ்மமாக இருப்பது. ஆகவே சூக்ஷ்ம சரீரத்தில் வருகின்ற ஒரு அங்கங்கள். அப்படி 10 இந்திரியங்கள். பிறகு நம்முடைய மனம் புத்தி இவைகளெல்லாம் அது அந்தரிந்திரியம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய மனம் அந்த கரணம் இவைகளெல்லாம் சேர்ந்து இங்கு சர்வ இந்திரியம் என்று பகவான் சொல்கிறார். நம்மிடமிருந்து வெளிப்படுகின்ற அனைத்து சக்திகள், அது சிந்திக்கிற சக்தி, இப்படிப்பட்ட சக்திகள். அடுத்த சொல் குணம் என்று இருக்கின்றது. சர்வ இந்திரிய குணம். குணம் என்றால் இந்த இடத்தில் ஒவ்வொரு இந்திரியங்களினுடைய வியாபாரம், செயல், ஒவ்வொரு இந்திரியங்களினுடைய ஆக்டிவிட்டீஸ், செயல்கள். இப்போ கண்ணினுடைய செயல் என்ன? ரூபத்தை பார்த்தல். காதினுடைய செயல் கேட்டல். நாக்கினுடைய செயல் சுவைத்தல். பிறகு வாயினுடைய செயல் பேசுதல். கைகளினுடைய செயல் உயர்த்துதல். கால்களினுடைய செயல் நடத்தல். இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களினுடைய செயல். மனது என்ற இந்திரியத்தினுடைய செயல் சங்கல்பம் செய்தல், இதுவா அதுவா என்று சிந்தித்தல். புத்தியினுடைய செயல் நிச்சயம் செய்தல். இது இப்படித்தான். நம்ம வீட்டை பூட்டிட்டு வந்தோமா இல்லையான்னு சந்தேகப்பட்டுட்டு இருந்தால் அது மனசு. இல்லை பூட்டிட்டு தான் வந்தோம்னு ஒரு நிச்சயம் பண்ணால் அதற்கு பெயர் புத்தி.
இப்படியெல்லாம் நிச்சயம் பண்ணணும்னா கொஞ்சம் சித்தம் இருக்கணும், மெமரி இருக்கணும், பூட்டினது மனதில் பதிஞ்சிருக்கணும், அது சித்தம். பிறகு எல்லாம் நான் ஒருத்தன் அகங்காரத்தோடு சொல்லிகிட்டு இருக்கானே, அது அகங்காரம். இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொரு வியாபாரத்தை செய்கின்றது. அந்த செயல்தான் குணம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சர்வேந்திரிய குணம் என்றால் ஒவ்வொரு இந்திரியங்களினுடைய செயல். இந்த பிரம்மன் எப்படி இருக்கின்றதாம்? அவபாசம் என்றால் விளங்கி கொண்டிருக்கின்றது, ஷைனிங். இப்போ பிரம்மன் எப்படி இருக்குது? எல்லா இந்திரியங்களினுடைய செயல்களுடன் விளங்கி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு இந்திரியங்களினுடைய செயல்களுடன் இது விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ பிரம்மன் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்றால் எல்லா இந்திரியங்களினுடைய செயல்களுடன் விளங்கி கொண்டிருக்கின்றது. இப்போ நமக்கு ஒரு உடல் இருக்குது, அதில் இந்திரியங்களெல்லாம் இருக்குது. நாம் அந்த இந்திரியங்களோடு விளங்கி கொண்டு இருக்கின்றோம், செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். சில நேரம் பார்க்கிறோம், கேட்கிறோம், சிந்திக்கின்றோம், சுவைக்கிறோம், பேசுகின்றோம். இந்த பிரம்மத்துக்கு எது உடல் என்றால் நம்முடைய அனைத்து உடல்களும் பிரம்மத்தினுடைய உடல். இப்போ நம்ம சின்ன சம்சாரினா பிரம்மன் எப்படிப்பட்ட சம்சாரி? பெரிய சம்சாரி. காரணம் என்ன? நமக்காவது ஒரு உடல், பிரம்மத்துக்கு அனைத்து உடல்களும் பிரம்மத்தினுடைய உடல். அனைத்து உடல்களுக்குள்ளிருக்கின்ற இந்திரியங்களுடன் அது விளங்கி கொண்டு இருக்கின்றது. இப்போ பிரம்மத்தை இந்த உலகத்துக்குள்ளே எப்படி கலந்து விட்டது உபனிஷத்? நம்ம முன்ன என்ன நினச்சிட்ருப்போம்? எங்கேயோ பிரம்ம உட்கார்ந்துருக்கு, அதை போய் பிடிச்சாகணும், நம்ம இங்கே இருந்துகிட்ருக்கோன்னு நினச்சிட்ருக்கோம். இப்போ அந்த பிரம்மந்தான் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் அனைத்து இந்திரியங்களாக விளங்கி கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இது அத்தியாரோபம். அப்போ என்ன ஆயிடுது? இந்த இந்திரியங்களை பிரம்மத்தோடு கலந்து விட்டோம். இப்போ நம்முடைய கண்ணிலிருந்து பிரிக்க முடியாது, நம்மைய காதிலிருந்து பிரிக்க முடியாது, நம்மை கையிலிருந்து பிரிக்க முடியாது. இப்போ நான் சொல்லும் பொழுது என்னுடைய கண், என்னுடைய காது, என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள் இதை பிரிக்கவே முடியாது. அப்படி பிரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்ணை மட்டும் டிவி முன்னாடி வச்சுட்டு இங்கே வந்துடலாம், அப்படி முடியாதே. அல்லது காதை எங்காவது ஒரு இடத்துல வச்சுட்டு இங்கே வந்துடலாம். வீட்டில் நான் இல்லாதப்போ என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி காதை கழட்டி வச்சுட்டு இங்கே வந்துடலாம். அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அல்லது காலை வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு இங்கே வர முடியாது, கையை ஒரு இடத்துல வச்சுட்டு வர முடியாது. இப்போ நான் சொன்னால் இந்த இந்திரியங்களிலிருந்து செயல்படுற செயலும் நான்கிறது பிரிக்க முடியாமல் இருக்குது. நான் நடக்கின்றேன்னு சொல்லும்போது நான் காலாக மாறிட்டேன், நான் இதை உயர்த்துகின்றேன்னு சொல்லும்போது நான் கையாக மாறியாச்சு, நான் பார்க்கின்றேன்னு சொல்லும்போது நான் கண்ணாக மாறியாச்சு, நான் கேட்கின்றேன்னு சொல்லும் பொழுது நான் காதாக மாறியாச்சு. இப்படி இந்த நான் ஒரு செகண்டில் மாறிட்டே இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நான்கிறதையும் இந்திரியங்களிலிருந்து வெளிப்படுற செயலையும் பிரிக்க முடியாதது போல அனைத்து இந்திரியங்களினுடைய செயலையும் பிரம்மத்தையும் பிரிக்க முடியாமல் உபனிஷத் செய்துவிட்டது. நம்ம ஒன்றும் தெரியாமல் இருந்த சமயத்தில் இந்த பிரம்மத்தையும் அனைத்து இந்திரியங்களையும் உபனிஷத் கலந்து விட்டது. இது அத்தியாரோபம். இனி உடனே பகவான் என்ன செய்கின்றார்? இது ஏன் உபனிஷத் என்று இப்பொழுது கூறுகின்றேன்னா, உபனிஷத்தினுடைய முறையை பகவான் கையாண்டதுனால நம்ம அந்த கருத்தை இங்கு ஞாபகப்படுத்துகின்றோம். இனி உடனே பகவான் என்ன செய்கின்றார்? சொல்லில் அடுத்த சொல் அபவாதம். இப்போ தான் நம்ம அபவாதத்துக்கே வர்றோம். இது வரைக்கும் அத்தியாரோபத்திலேயே இருந்தோம். சர்வ இந்திரிய விவர்ஜிதம், இது அபவாதம். இந்த இடத்துல சர்வ இந்திரியம்னா அனைத்து இந்திரியங்கள், இதற்கு முன்னாடி எவ்வளோ இந்திரியம் இருந்ததோ சொல்லப்பட்டதோ அந்த அனைத்து இந்திரியங்கள். விவர்ஜிதம் என்றால் அற்றது, ஃப்ரீ ஃப்ரம். அந்த பிரம்மன் அனைத்து இந்திரியங்களும் அற்றது. இதற்கு மேலே முரண்பட்டு பேசவே முடியாது. எவ்வளவு கான்ட்ரடிக்ஷனோடு பேச முடியுமோ அதுதான் இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி என்ன சொன்னார் பகவான்? அனைத்து இந்திரியங்களுடன் இந்த பிரம்மன் விளங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார்.
உடனே என்ன சொல்கின்றார் பகவான்? இது எப்படி இருக்குன்னா, நான் அழகான காட்சியை பார்த்தேன், ஆனால் நான் குருடன் அப்படின்னு சொல்கிறது போல் இருக்கு. நான் இந்த பாட்டை நல்லா இப்பொழுது தான் கேட்டேன், ஆனால் எனக்கு காது கேட்காது, எனக்கு காதில்லை. நான் ரொம்ப தூரம் யாத்திரை போயிட்டு வந்தேன், ஆனால் எனக்கு கால்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறது போல என்ன அப்படித்தான் சொல்லியிருக்கார் இங்கு பகவான். சர்வ இந்திரிய விவர்ஜிதம். அதனால தான் இந்த போர்ஷன் ரெண்டு பேர்த்துக்கும் கஷ்டம். குருவுக்கும் கஷ்டம், சிஷியர்களுக்கும் கஷ்டம். புரிய வைக்கிறதும் கஷ்டம், புரியறதும் கடினமாக இருக்கும். இதை நம்ம கான்ட்ரடிக்ஷன்னு சொன்னால் இதை குறை கூறுற மாதிரி இருக்கும். கான்ட்ரடிக்ஷன்னா முரண்படுவது போல் இருக்கிறதேன்னு. ஆனால் இதே கான்ட்ரடிக்ஷனை தத்துவத்துக்குள்ள பாரடாக்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது பாரடாக்ஸ் என்றால் இரண்டு விபரீதமான கருத்தை ஒரு இடத்துல வச்சு புரிந்து கொள்ளுதல், விபரீதம் இல்லாமல் புரிந்து கொள்ளுதல். அதுக்கு பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இது லௌகிகத்திலையும் கூட இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல போனால் அதுவே புரியாது. இருந்தாலும் அது ஒரு உதாரணம் என்ன சொல்வார்கள்னா, லைட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார்கள். லைட்டுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், லைட் இஸ் அ பார்ட்டிக்கல் அண்டு வேவ் அட் த சேம் டைம் அப்படின்னு சயின்ஸில் சொல்லப்படுது. பார்ட்டிக்கல்னு சொன்னால் ஒன்று, வேவ்னா இனி ஒன்று, ஜஸ்ட் ஆப்போசிட். ஆனால் லைட்டினுடைய லட்சணம் இந்த ரெண்டும் ஒன்று தான். அப்போ என்ன ஆகுது, இந்த பாரடாக்ஸ் சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, லௌகிகத்திலையும் கூட இருக்குது. இப்போ இந்த லைட்டை விட்டுருவோம், அது நமக்கு புரியுதோ இல்லையோ, அது புரியணும்னா ஐன்ஸ்டீனுடைய மூளை வேணும். அதை நம்ம விட்டுட்டு இங்கே வருவோம், இந்த பாரடாக்ஸை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அதாவது இந்த இடத்துல பகவான் என்ன செய்துட்டார், இந்திரியங்களுடன் விளங்கி கொண்டிருக்கின்றது பிரம்மன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையே இந்திரியங்கள் அற்றது அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்போ இதிலிருந்து என்ன நமக்கு அறிவு புகட்டப்படுகிறது? இப்படி முரண்படுவது போல் பேசுவதிலிருந்து நமக்கு என்ன ஞானம் இங்கு புகட்டப்படுகிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் நமக்கு போதும். பிறகு ஏன் இப்படி முரண்படுவது போல் பேசியாக வேண்டும் என்பதையும் இப்பொழுது நாம் பார்க்கலாம். இப்போ நமக்கு கண் இருக்குது, காதுகள் இருக்கின்றன, கைகள் இருக்கின்றது, அல்லது இந்த உடல் இருக்கிறது. ரொம்ப எளிமையான உதாரணத்துக்கு போகலாம். நம்முடைய ஸ்தூல சரீரம் இருக்குது. கண்ணு காதுங்கிறது கூட கொஞ்சம் சூக்ஷ்மமாக இருக்கும். நம்முடைய ஸ்தூல சரீரத்துக்கு இப்பொழுது போவோம். இந்த உடலை என்னன்னு சொல்கிறோம், இது உடல் அப்படின்னு சொல்கிறோம். பிறகு உடலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதையெல்லாம் உலகம், பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதை டேபிள்னு சொல்லுவோம், புஸ்தகம்னு சொல்லுவோம், கிளிப்புன்னு சொல்லுவோம், வாட்சுன்னு சொல்லுவோம், அல்லது ஆப்ஜெக்ட் பொருள்கள்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய பாடி என்ன சொல்லுவோம், அது ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்ல மாட்டோம், அது உடல். அப்படி யாராவது சொன்னால் நமக்கு கோவம் வந்துடும். நம்ம நடந்து ஒரு வீட்டுக்கு போவோம், அதோ அது வருது வாருன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும், கோவம் வந்துடுமல்ல. அதிலிருந்து என்ன, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தேவைப்படுது. இதை அது இதுன்னு யாரும் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் என்ன, இது என்னுடைய பாடி, என்னுடைய உடல். அது இதுன்னு எதை சொல்லலாம், புஸ்தகத்தை சொல்லலாம், டேபிளை சொல்லலாம், ஜடமான ஒரு பொருளை சொல்லலாம். ஆனால் உண்மையில் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் இந்த உடல் பஞ்சபூதத்தில் ஆனது தான். இந்த உலகத்தில் இருக்கிற அது இதுன்னு குறிப்பிடப்படுற பொருளும் பஞ்சபூதத்தில் ஆனது தான். என்ன வேற்றுமை இருக்குது, கொஞ்சம் யோசித்து பார்த்தால், அந்த கொஞ்சங்கிறது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் யோசிச்சிருந்தானா, கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இந்த உடல் எதனால் செய்யப்பட்டுள்ளதோ அதே போல் பஞ்சபூதத்தினால தான் மற்ற பொருள்களும் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நமக்குள்ள ஒரு பெரிய பேதம் இருக்குது. இது உடல், இது பொருள்கள் என்று ஒரு பெரிய பேதம் இருக்குது. பிறகு இந்த உடல் என்று ஏன் இந்த உலகத்திலிருந்து நம்ம பிரிச்சிட்டோம்? இந்த அகில உலகத்திலிருந்து, பெரிய பரந்த உலகத்திலிருந்து நம்ம உடல்னு சொல்லி ஒரு தனி ஸ்டேட்டஸ், தனி மதிப்பு இந்த உடலுக்கு இருக்குது. அதனால தான் அது ஒரு அக்ரிணையாக பயன்படுத்தாமல் அதுக்கு ஆண்பால் பெண்பால்னு சொல்லி ஒரு அறிவோடு அதை பயன்படுத்துகிறோம். அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு காரணம் என்ன? அப்படி ஒரு வேறுபாடு இருக்குது. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா இல்லை தான், ஆனாலும் அனுபவத்துக்கு வந்துள்ளதே காரணம் என்னன்னு சொன்னால், இந்த உடலுக்குள்ள நம்முடைய மனம் அல்லது ஒரு உணர்வு இருக்கின்ற காரணத்தினால்.
இன்னும் மற்ற பொருளுக்கு ஒரு உணர்வு கிடையாது. நம்ம சரீரத்துக்கு ஒரு உணர்வு இருக்கிறதுனால அந்த உணர்வின் அடிப்படையில் இந்த உடல் மற்ற ஜடமான பொருளிலிருந்து ஒரு தனி ஸ்டேட்டஸ், தனி அந்தஸ்து கிடைச்சிருக்கு. அப்போ இந்த உடல் பஞ்சபூதம்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம உடல்னு பிரிச்சிடுறோம். உலகம் உடல்னு பிரிக்கிறதுக்கு காரணம் என்ன? இதில் ஒரு அறிவு இருக்கின்றது. இப்பொழுது மரணத்தில் அந்த அறிவு உடலை விட்டு போயிடுது. ஏதோ ஒன்று உடலுக்குள்ளே இருந்து ஒரு உணர்வு ஊட்டிக்கொண்டு இருந்தது. அந்த உணர்வானது உடலை விட்டு பிரிந்து விட்டது. ஆள் அங்கே போயாச்சு. அதற்கு பிறகு நம்ம வாங்க போங்கன்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். அந்த டெட் பாடியை அதை எடுத்தாச்சா, அவரை எடுத்தாச்சான்னெல்லாம் சொல்ல மாட்டோம். அதையே எடுத்தாச்சான்னு தான் சொல்லுவோம். அது எப்போ எடுப்பீர்கள் அப்படித்தான் பேசுவோம். அதற்கப்புறம் அதை போய் மாமானெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். மாமாவோ அப்பாவோனெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். அதை கண்டாலே பயந்து கொள்வோம். பிறகு அது என்ன ஆயிடுது? அதுக்கு நம்ம என்ன ஸ்டேட்டஸ் மறுபடியும் கொடுத்துட்டோம்? இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற பொருள்களை விட கொஞ்சம் மோசமான ஸ்டேட்டஸை கொடுத்துட்டோம். உடனடியாக அதை டிஸ்போஸ் பண்ணணுங்கிற ஸ்டேட்டஸை கொடுத்து மீண்டும் அது உலகத்தில் ஒரு பொருளாக மாற்றிட்டோம். இப்பொழுது உடல்ங்கிற ஒரு புத்தி, பிறகு மீண்டும் அது ஜட பொருள்ங்கிற புத்தி, இந்த இரண்டுக்கு இடையில் இருக்கிற காரணம் என்னன்னு சொன்னால் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற அறிவு. அந்த அறிவு சொரூபம் ஒன்று இருந்ததுனால தான், உணர்வு இருந்த காரணத்தினால தான் இந்த உடலுக்கு உடல்ங்கிற தன்மை, இந்த உடலுக்கு உடல்ங்கிற ஸ்டேட்டஸ் தன்மை வந்ததுக்கு காரணம் எதுன்னு சொன்னால் அந்த உணர்வு. இப்போ நம்முடைய கேள்வி, இந்த பஞ்சபூதமான உடலுக்கு அந்த பெருமை போகுதா அல்லது அந்த உணர்வுக்கு உடல்ங்கிற பெருமை போகின்றதா? இந்த உடலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெருமை கிடைச்சதே, அந்த பெருமை இந்த உடலை சார்ந்ததா அல்லது இந்த உடலுக்குள்ளே இருந்த அந்த உணர்வை சார்ந்ததா அப்படின்னு கேட்டால் நமக்கு நன்கு புரியும். அந்த உணர்வுக்கு தான் அந்த பெருமை செல்கிறதே தவிர, அந்த உணர்வை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த உடலுக்கு உடல்ங்கிற தன்மை கிடையாது. இது எதுவரைக்கும் உடலுக்கு உடல்ங்கிற ஸ்டேட்டஸ் என்ன, பஞ்சபூதம்ங்கிறதுக்கு அப்பாற்பட்ட ப்ளஸ் ஒரு ஸ்டேட்டஸ், அதை தான் இங்கே நமக்கு முக்கியம். ஏற்கனவே உலகத்தில் 5 பூதங்கள் இருக்கின்றது, நீர் ஆகாசம் இதெல்லாம் இருக்குது. இந்த உடலையும் பஞ்சபூதம்னு சொல்லாமல் அதுக்கு ஒரு பேர் வச்சு அழகுபடுத்தி இதெல்லாம் தனி ஸ்டேட்டஸ் இந்த உடலுக்கு வந்திருக்கு. அதற்கு காரணம் அந்த உணர்வு. அப்போ அந்த உணர்வுக்கு தான் அந்த பெருமை செல்கின்றது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அந்த உணர்வானது இருக்கும் வரை உடலுக்கு உடல்ங்கிற தன்மை, அந்த உணர்வு சென்று விட்டால் உடலுக்கு உடல்ங்கிற தன்மை இல்லை, அது வெறும் ஜட பொருள்ங்கிற தன்மை. ஆகவே அந்த பாடிங்கிற ஸ்டேட்டஸ் யாரை சார்ந்திருக்கின்றது? அந்த உணர்வை சார்ந்திருக்கிறது. இப்போ இந்த பாடிங்கிற ஸ்டேட்டஸ் நித்தியமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறோம். அது என்றைக்குமே இருக்கிறதா? அது அழியாததா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இந்த உடலுக்கு உடல்ங்கிற ஒரு மதிப்பு, இது பாடி அங்கிற மதிப்பு நித்தியமானு சொன்னால் அது நித்தியம் அல்ல. எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கிறது போல் டேட் ஆஃப் டெத்துங்கிறது ஒன்று இருக்குது, அதோடு அந்த ஸ்டேட்டஸ் போயிடுது. அப்போ இந்த உடல்ங்கிற ஸ்டேட்டஸ் எப்போ வந்திருக்குன்னா இடையில அது இடையில போகுது. அப்போ ஒரு காலத்தில் இல்லை, ஒரு காலத்தில் இருக்குது, ஒரு காலத்தில் மீண்டும் இல்லை. அந்த இருக்கிற காலத்திலையும் அது ஒன்றை சார்ந்திருக்கின்றது. இதுதான் முக்கியம். ஒரு காலத்தில் இல்லை, ஒரு காலத்தில் மீண்டும் இல்லை, பிறகு இடையில இருக்குது. இருக்கும் பொழுது சுதந்திரமாக இல்லை, வேறொன்றை சார்ந்து இருக்குது. அப்படி ஒன்று இருந்தால் அதைத்தான் நம்ம வெறும் தோற்றம் அல்லது மித்தியா என்று சொல்கின்றோம். இப்போ மித்தியாங்கிறதனுடைய லட்சணம் என்னன்னா, முன் இல்லை, பின் இல்லை, இடையில் தெரிகின்றது, அவ்வளவுதான். வெறும் காட்சி, வெறும் தோற்றம், வெறும் கண்ணுக்கு தோற்றமாக இருக்குது, இடையில இருக்குது. அப்படி இருக்கும் பொழுதும் சுதந்திரமாக இல்லை,
ஒன்றை சார்ந்து அது இருந்து கொண்டு இருக்கின்றது. அதை நம்ம மித்தியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உடலுக்கு உடல்ங்கிற தன்மை மித்தியா. இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா யாராவது நம்ம உடலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலைன்னு வச்சுக்குவோமே, நமக்கு கோபம் வராது. இப்போ ஏன் கோபம் வருது என்றால் இதனுடைய ஸ்டேட்டஸ் நான்னு சொல்லி இந்த ஸ்டேட்டஸும் நானும் கலந்து இருக்கு. காரணம் என்ன, அதை பற்றி நம்ம சிந்திக்கலை. இந்த உடலே நான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த உடலுக்கு உடல்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இடையில் வந்தது. ஒரு காலத்தில் அப்படி இல்லை, இனியொரு காலத்திலையும் இல்லை, இடையில இருந்து அதுவும் சார்ந்திருந்து சென்று விடுகிறது. அதே போல் களிமண் இருக்குது, அதிலிருந்து பானைன்னு ஒன்று வந்திருக்கு. பானைங்கிறது முன்ன இல்லை, பிறகு இல்லை, இடையில அப்படி ஒன்று வந்திருக்கு. அதனால் பானையை மித்தியான்னு சொல்கிறோம். பானைங்கிற புத்தி, அது பானை இருக்கிறதுங்கிறத மித்தியான்னு சொல்கிறோம். அந்த களிமண்ணை சத்தியம்னு சொல்கிறோம். அதே போல் இந்த உணர்வு இருக்கே, அந்த உணர்வை நம்ம சத்தியம்னு சொல்கிறோம். பிறகு இந்த உணர்வை சார்ந்து இருக்கின்ற ஸ்தூல சரீரத்துக்கு இருக்கின்ற அந்த தன்மை, அதைய மித்தியான்னு சொல்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அனுபவ காலத்தில் மட்டும் இருக்கின்றது, அது மித்தியா. இப்போ மித்தியாவுக்கு இனியொரு லட்சணம் அனுபவ கால ஸ்தாயித்துவம். ஸ்தாயித்துவம்னா இருக்குது, அனுபவ காலத்தில் மட்டும் இருக்குது, முன்னவும் கிடையாது பின்னவும் கிடையாது. காணல் நீர் மித்தியா, அனுபவ காலத்தில் மட்டும் இருக்குது. கொஞ்சம் கண்ணை கசக்கி முசக்கி பார்த்தோம்னா அது இருக்காது, அல்லது பக்கத்தில் போய் பார்த்தோம்னா அந்த நீர் கிடையாது. அப்படி அனுபவிக்கிறதுக்கு மட்டும் இருக்குது, ஆனால் அது இல்லை. இதுதான் பகவானுடைய பெரிய மேஜிக். நம்ம எத்தனையோ மேஜிக்கு மாயாஜாலத்தையெல்லாம் பார்க்குறோம். பகவானுடைய மேஜிக் என்னென்னா, இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு இருக்கின்றார். அது இந்த உடல், இந்த உலகம். இந்த உடல் விஷயத்தை புரிஞ்சிட்டோம்னா அப்படியே ஒரு ஸ்டெப் மேலே போய் பார்த்தோம்னா நம்முடைய கண்கள், நம்முடைய காதுகள், இவைகளெல்லாம் இந்திரியங்கள். இப்போ இந்த இந்திரியங்கள் மீது நமக்கு ரொம்ப நம்பிக்கை, விசுவாசம் இருக்குது. இந்த இந்திரியங்களாகவே நான் இருக்கேன். இப்போ நான் இந்த இந்திரியங்களோடு கலந்திருக்கின்றேன். கண்ணு பார்க்கும் பொழுது நான் பார்க்கின்றேன்னு சொல்கிறேன், காது கேட்கும் பொழுது நான் கேட்கின்றேன்னு சொல்கிறேன். அதனால தான் யாராவது உனக்கு காது கேட்கலையான்னு சொன்னால் கோபம் வந்துடுது. காரணம் என்ன, என்னுடைய காதை நானே காதாக இருக்கேன், என்னுடைய காதை இவன் குறை சொல்கின்றான். உனக்கு குருடான்னு சொன்னால் கோபம் விடுகிறது. இப்போல்லாம் என்ன சொல்கிறார்கள், குருடன்கிற வார்த்தையே அநாகரீகம், பார்வையற்றவர் என்று தான் சொல்லணும்னு சொல்கிறார்கள். காரணம் என்ன, அந்த வார்த்தையை யாராவது கேட்டால் அவர்களுடைய மனம் புண்படுத்தப்படும். செவிடுன்னு சொல்லக்கூடாதான், காது கேளாதவர்கள். ஏன் இப்படி வார்த்தையில் ஒரு நாகரீகத்தை தேடுகின்றோம்? அந்த வார்த்தை காது சரியாக கேளாதவர்களுடைய மனதை பாதிக்கின்றது. காரணம் என்னன்னா, அந்த இந்திரியமும் அவர்களும் பிரிக்க முடியாமல் இருக்கின்றார்கள். இப்போ நான்கிறதும் என்னுடைய இந்திரியங்கள், உடல் இப்போ எப்படி இருக்குது, பிரிக்க முடியாமல் இருக்கின்றது. இந்த பிரிக்க முடியாமல் இருக்கிறத பிரித்து பார்க்குறதா இப்பொழுது செய்கின்றோம். அதனால தான் கொஞ்சம் கடினமாக இருக்குது. இப்போ பிரித்து புரிஞ்சுக்கிறோம், கொஞ்சம் நாள் ஆக பிரித்து பழகணும். பிரித்து பழகும், மீண்டும் அதில் போய் விழுந்துருவோம். பிரித்து விடுவோம், மீண்டும் அது நாய்வால் போல் மீண்டும் மீண்டும் நம்ம மனசு போகும். அதை செய்து முடிக்கிறது தான் வாழ்க்கையினுடைய லட்சியமே. இப்போ அதைத்தான், அந்த அறிவை இந்த இடத்துல பகவான் புகட்டுகின்றார். இப்போ இங்கே என்ன சொல்ல வர்றார் என்றால், இந்திரியங்களுக்கும் உடலுக்கும் தனிப்பட்ட ஒரு சத்தா, ஒரு எக்ஸிஸ்டன்ஸை கொடுத்து வச்சுருக்கோம். கண்ணுன்னு ஒன்று இருக்குது, காதுன்னு ஒன்று இருக்குது, கைகள் கால்கள்னு ஒன்று இருக்குது, உடல் ஒன்று இருக்குன்னு மற்ற பொருள்களை காட்டிலும் தனிப்பட்ட ஒரு எக்ஸிஸ்டன்ஸை கொடுத்து அந்த இருப்புடன் நான்கிறது ஒன்று கலந்து விட்டது. இப்போ நான்கிற ஒரு ஐ அந்த எக்ஸிஸ்டன்ஸோட கலந்திருக்கின்றது. இப்போ இங்கே பகவான் என்ன செய்கின்றார், பிரம்மன் ஒன்று இருக்குது, அது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது, கண் காது முதலியவைகளுக்கு வேறுபட்டது. அதே சமயத்தில் அந்த பிரம்மன் ஒன்று இருந்தால் தான் இந்த பஞ்சபூதங்கள் இந்திரியங்களாக செயல்படும்.
இப்போ நான்கிற ஒரு அறிவு இருந்தால் தான் பஞ்சபூதம் உடலாக திகழும். பிறகு நான்கிறது போயிட்டால் அது மீண்டும் பஞ்சபூதமாக போயிடும். அதே போல் இந்திரியங்கள் என்று ஒன்று இருக்கின்றது. இப்போ கைகள் கால்கள் இந்த 10 இந்திரியங்கள், மனம், இவைகளெல்லாம் இருக்குது. இவைகள் அவைகளாக இருக்க பிரம்ம என்ற ஒரு அறிவு சுரூபமான அழியாத பதார்த்தத்தை சார்ந்து இருக்கின்றது. அந்த பிரம்மன் இருக்கிற வரைக்கும் இந்த நமக்கு காதுகள் கண்களெல்லாம் இந்திரியமாக இருக்கும். அந்த பிரம்மனை எடுத்துட்டோம் அப்படின்னா இவைகளுக்கு இந்திரியங்கிற ஸ்டேட்டஸ் இருக்காது. இதைத்தான் வேறொரு உபனிஷத்தில் சக்ஷுஷஸ் சக்ஷுகு, கண்ணுக்கு கண்ணாக, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், காதினுடைய காதாக பிரம்மன் இருக்கின்றது என்றெல்லாம் விளக்குகின்றது. அந்த கருத்து தான் இங்கு பேசப்பட்டுள்ளது. காதுக்கு காதுங்கிற தன்மை வருவதற்கு காரணம் என்னன்னா அந்த பிரம்மன். அந்த பிரம்மன் இருந்ததுனால தான் காது காதாக இருக்குது, கண்ணு கண்ணாக இருக்குது, எல்லாம் எல்லாமா இருக்குது. அது சென்று விட்டால் அவைகள் அவைகளாக இல்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, இந்திரியங்கிற தத்துவம் ஒரு பொருள் அல்ல, இடையில தோன்றி அது பிரம்மத்தை சார்ந்து மீண்டும் அது இல்லாமைக்கு செல்கிறது. இருக்கிறது பிரம்மன் ஒன்றுதான். அப்போ சர்வ இந்திரிய வர்ஜிதம்னா பிரம்மனிடம் இந்திரியம்னு ஒன்று கிடையாது, வெறும் அறிவு மட்டும்தான் இருக்குது, அறிவு சுரூபம் மட்டும்தான் இருக்குது. இப்போ பிரம்மன் கண்கள் காதுகள் இவைகள் அற்றதாக இருக்கின்றது உண்மையில். ஆனால் அந்த பிரம்மத்தினுடைய சாநித்தியத்தினால் அனைத்து பொருள்களில் சில பொருள்கள் இந்திரியங்களாக செயல்படுகின்றன. இந்த உடலை மனசில் வச்சுட்டா அப்படியே இந்திரியத்துக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்குள்ள ஒரு அறிவு சொரூபம் இருக்கிறதுனால இந்த 5 பூதத்தினுடைய மாற்றமாக வந்த இந்த உடலுக்கு தனி சிறப்பு, உடல்ங்கிற ஸ்டேட்டஸ். பிறகு நான் வெளியே போயிட்டேன்னு சொன்னால் இது மீண்டும் பவுடராக போகுது அல்லது சாம்பலாக போய் விடுகிறது. இந்த உடலுக்கு உடல்ங்கிற தன்மை இல்லை. அப்போ நான் உடல்னு ஒரு தனிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ், தனிப்பட்ட இருப்பு கொடுத்தனே, அந்த இருப்பை எடுத்து பிரம்மத்திடம் கொடுத்து விட வேண்டும். இந்த உலகத்துக்கு ஒரு இருப்பு கொடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்து பிரம்மத்தில் போட்டுறணும். உடலுக்கு ஒரு தனி இருப்பு கொடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்து பிரம்மத்துக்கு கொடுத்துறணும். இந்திரியங்கள் மனம் இருக்கின்றதுன்னு சொன்னேன், அதை எடுத்து பிரம்மத்துக்கு கொடுத்துட்டா இவைகளெல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை. அதுதான் அங்கேயும் ஒரு சூக்ஷ்மம், தற்காலிகமாக தோன்றி மறைகின்றன, இடையில இது இருக்குது, அவ்வளோதான். அதனால தான் கண்ணோ காதோ வேலை செய்யலை அப்படின்னா அது இயற்கை தான். அது எப்பொழுதுமே அது இருக்காது, கொஞ்ச நாள் அது இருக்கும், பிறகு அது இல்லாமைக்கு சென்று விடுகின்றது என்று இந்த அனைத்து இந்திரியங்களும் நம்முடைய மனம் பிறகு உடல் இவைகளெல்லாம் அவைகள் அல்ல. இப்போ என்ன நினச்சிட்டு இருந்தோம்? உடல் ஒன்று, இந்திரியங்கள் ஒன்று, மனம் ஒன்று நினச்சிட்டு இருந்தோம். அவைகளெல்லாம் அவைகள் அல்ல. காரணம், அவைகள் அவைகளாக இருக்க பிரம்மத்தை சார்ந்திருக்கின்றது. பிரம்மன்னா அறிவு சுரூபமான ஒரு தத்துவத்தை சார்ந்திருக்கின்றது. அது இருக்கிற வரைக்கும் இவைகளெல்லாம் விளங்குகிறது. அதனுடைய அனுகிரகம் சென்று விட்டால் இவைகள் இவைகளாக இல்லை. இப்போ காது காதாக இருக்க காரணம் அந்த காதை பிரகாசப்படுத்துகின்ற அறிவு சுரூபம். கண்ணு கண்ணாக இருக்க காரணம் கண்ணை பிரகாசப்படுத்துகின்ற அறிவு சுரூபம். அந்த அறிவு போயிடுதுன்னா கண் கண்ணல்ல, காது காதல்ல, உடல் உடல் அல்ல, பிறகு உலகமும் உலகமும் அல்ல என்று எதுக்கெல்லாம் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் ரியாலிட்டி கொடுத்து வச்சுருக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை அன்ரியல் ஆகுது. அன்ரியல்னால் அந்த நேரத்தில் அது தோன்றி கொண்டிருக்கிறதே தவிர உண்மை அல்ல. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு புத்தியை ரொம்ப கூர்மையாக வச்சு இதை புரிஞ்சிட்டதுனால என்ன பலன் அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அதை நம்ம பிறகும் பார்க்க போகிறோம். இடையில மீண்டும் பகவான் சொல்ல போகின்றார், நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமே இந்த ரியாலிட்டியில் வர்ற கன்ஃபியூஷன் தான், இந்த இருப்பில் வர்ற குழப்பந்தான் எல்லா பிரச்சனைக்கும்.
நமக்கு மேலோட்டமாக தோணும், என்னுடைய பிரச்சனை முதல்ல தண்ணி இல்லாதது, அதுக்கும் ரியாலிட்டிக்கு என்ன சம்மந்தம்? ஏதோ ரியாலிட்டின்னு சொல்லி ரியாலிட்டி நான் புரிஞ்சுட்டா வீட்டில் போரில் தண்ணி வருமா, கார்ப்பரேஷன் வாட்டரில் தண்ணி வந்துடுமான்னு கேட்டுடலாம். உடல் அளவில் வர்ற கஷ்டத்தை பற்றி நம்ம பேசலை, மனதில் இருக்கிற அந்த சலிப்பை பற்றி பேசுகின்றோம். அதாவது இங்கே எது சம்சாரங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுட்டோன்னா மாமியாரோ மாமனாரோ மருமக வாயுவை அடைக்க முடியுமான்னு கேட்டால் யார் வாயும் அடைக்க வேண்டாம், எங்கிருந்து தண்ணி வர வேண்டாம், தண்ணி நிற்க வேண்டாம், அதெல்லாம் அப்படியே இருக்க. அது எல்லாம் அப்படியே இருக்க. இந்த ரியாலிட்டியில் ஒரு மாற்றம் வந்துட்டால் எல்லாம் ஒரு ட்ராமா போல் ஆயிரும், எல்லாம் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ஆயிரும். நம்ம டெலிவிஷனில் ஒரு காட்சியை பார்த்துட்ருக்கோம், எவ்வளோ ரசித்து பார்க்குறோம், அவன் அழுக இங்கே ரசித்து பார்க்குறோம், எவ்வளோ நல்லா அழுகிறாருன்னு சொல்லி. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னா, வாழ்க்கைன்னு வரும்போது அங்கே ரியாலிட்டி ஆயிடுது. அதை எது வரைக்கும் ரசிப்போம்னா, அது ஒரு காட்சி பொருளாக இருக்கிற வரைக்கும் ரசிப்போம். அதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்மளும் அழுக ஆரம்பிச்சிடுவோம். அங்கே மனைவி இறந்துட்டுன்னு அழுதுட்டுருப்பார், இங்கே பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அழுதுட்டுருப்பார். காரணம் என்னன்னா, அதுவே நம்ம ஆயிட்டோம்னா பிறகு நம்மளும் அழுக ஆரம்பிச்சிடுவோம். அப்படி எல்லா பிரச்சனையும் நம்ம அந்த ரியாலிட்டிக்குள்ளே போயிட்டோம்னா அது நம்ம இருக்கோம். அதிலிருந்து விலகி நின்னோம்னா அது திரைப்படம் பார்ப்பது போல. இந்த டிவி பார்க்குறதே ஒரு பெரிய வேதாந்தம் தான். உலகமே டிவியாக மாறிடணும். அதனால் டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, பார்க்குறதெல்லாம் டெலிவிஷன் தான். நம்ம எதோ பார்த்துட்ருக்கிறோமோ அது அனைத்துமே ஒரு காட்சி பொருள் தான். எப்பொழுதுனா இந்த ரியாலிட்டி ஞானம் வரும்பொழுது. என்ன ஞானம் என்றால், ஒரு பிரம்மன், அதை கடைசியில் நான் வேற புரிஞ்சுக்கணும். அந்த நான் இருக்கிற வரைக்கும் உடல் இந்திரியங்களெல்லாம் அப்படி இருக்கின்றது. அந்த நான்கிறத எடுத்துட்டேன்னு சொன்னால் அவைகளெல்லாம் இந்திரியங்கள் அல்ல. அதுக்கு இனியொரு உதாரணம், சில பேர் தூங்கும்போது கண்ணு முழிச்சிட்ருக்கும். அப்படி சில தூங்குகிற ஆள்கள்லாம் இருப்பார்கள். அது ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, அவர் தூங்குறாரா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. அது ஒன்று தான் கஷ்டம். ஆனால் திட்டி பார்த்தா தெரிஞ்சிடும், ரியாக்ஷனில் தெரிஞ்சிடும். கண்ணு திறந்திருக்கும், ஆனால் ஒரு காட்சியும் அதில் பதியாது. காரணம் என்னன்னா, அந்த கண்ணுக்கு பின்னாடி அங்கே அறிவு கிடையாது, மனசு உறங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல கண் திறந்த போதிலும் கண்ணுக்கு கண்ணுங்கிற ஸ்டேட்டஸ் கிடையாது. கண்ணு திறந்து தான் இருக்குது, ஆனால் கண்ணுக்கு கண்ணுங்கிற ஒரு ரியாலிட்டி கிடையாது. காரணம் என்னென்னா, அந்த கண் அப்பொழுது கண் அல்ல. எது வரைக்கும் கண்ணுக்கு கண்ணுங்கிற ரியாலிட்டினா, அந்த அறிவு கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற வரைக்கும் தான் அது கண். இல்லைன்னா அது ஒரு பொருள், அவ்வளவுதான். அதை கண், இந்திரியம், சக்ஷுகுன்னு சொல்லவே முடியாது. அதே போல் நான்கிற ஒருவன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல், என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள், பிறகு அனைத்தும் இந்த நான்கிறத எடுத்துட்டேன்னா அவைகள் அல்ல. இப்போ அந்த நான் அவைகளாக இருக்கிறனா, அவைகளிலிருந்து பிரிஞ்சிருக்கிறனாங்கிறது கேள்வி. இந்த நான் இருக்கிறனே, நான் கண்ணாவே இருக்கிறனா அல்லது கண்ணை விட்டு விலகி கண்ணை பிரகாசப்படுத்துபவனாக இருக்கிறனான்னு சொன்னால், நான் கண்ணாவே இருந்துட்டேன்னா நான் என்றைக்குமே இருக்கேன், கண்ணு என்றைக்குமே பார்த்துட்ருக்கோம். நான் காதாவே இருந்தால் நான் காது என்றைக்குமே கேட்டுட்ருக்கோம். ஆனால் என்ன ஆகுது, காது சில சமயம் வேலை செய்கிறதில்ல, கண்ணு வேலை செய்யும் பொழுது. சில சமயம் பார்த்துட்ருக்கும்போது வேறு இந்திரியங்கள் வேலை செய்வதில்லை. இதிலேருந்து என்ன இருக்குது, நான் எங்கெங்கெல்லாம் ஓடுறேனோ அந்த இந்திரியங்கள் மட்டும் அந்த இடத்துல இந்திரியமாக இருக்குது. நான் எதிலிருந்து விலகி கொள்கிறேனோ அது அவைகளாக இல்லை. இப்போ இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், நான் ஒவ்வொரு இந்திரியத்தையும் அதுவாக்குகின்றேன். நான் அதிலிருந்து விலகிவிட்டால் அவைகள் இந்திரியங்கள் அல்ல. பிறகு அந்த நான் யார் என்றால், இந்திரியங்களுடன் விளங்குபவன், இந்திரியங்கள் அற்றவன். இப்போ நான் சர்வ இந்திரிய குணாபாசம், அனைத்து இந்திரியங்களுடன் விளங்கி கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த நான் உண்மையில் அனைத்து இந்திரியங்களும் அற்றவன். அதுதான் முதல் வரி, சர்வ இந்திரிய குணாபாசம். அந்த பிரம்மன் எல்லா இந்திரியங்களுடனும் விளங்குகின்றது. சர்வ இந்திரிய விவர்ஜிதம், அந்த பிரம்மத்திற்கு ஒரு இந்திரியங்களும் கிடையாது.
அதே போல் நமக்கு நான் இந்த 10 இந்திரியங்களுடன் இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கின்றேன். அது பெருமைதான், அழகுதான். ஆனால் இந்த 10 இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கின்றேன். இவைகளோடு நான் விளங்குகின்றேன், இவைகளுக்கு அப்பாற்பட்டு சுதந்திரமாக இருக்கின்றேன். இப்போ 2 தத்துவம் இருக்குது. இந்திரியம் இருக்குது, நானும் இருக்கேன். இதில் யார் சத்தியம் யார் மித்தியா என்றால் நான் சத்தியம். ஏன்னா நான் வரும்போது இந்த இந்திரியம் வருது, நான் இல்லைன்னா இந்திரியம் இல்லை. இந்த இந்திரியம் இல்லாமையும் நான் இருக்கின்றேன். இப்போ கண்ணு இல்லாமையும் நான்கிறது இருக்கேன். காது செயல்படாத போதிலையும் நான் இருக்கேன். ஆனால் காது செயல்படும் போது நான் இருந்தால் தான் செயல்படும். கண்ணு செயல்படுதுன்னா நான்கிறது அங்கே இருந்தால் தான் கண் செயல்படும். நாக்கு சுவைக்கணும்னா நான்கிறது அங்கே இருக்கணும். ஆனால் நாக்கு சுவைக்காத பொழுதும் நான் இருக்கேன், கண்ணு பார்க்காத பொழுதும் நான் இருக்கின்றேன். இப்போ நான்கிறது சத்தியம், இந்த இந்திரியங்கள்ங்கிறது வந்து செல்வது. இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? இதனுடைய பாதிப்பு நான் அல்லது என்னுடைய பாதிப்பு அல்ல. அதனால தான் இந்த ஞானம் வந்துட்டா இந்த இந்திரியமெல்லாம் லக்ஸுரி ஆயிடுது. ஒவ்வொரு இந்திரியம் ஏதோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போல், ஒரு வாகனம் வாங்கினா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறது போல் நான் செப்பரேட்டாக இருக்கேன். ஒரு இந்திரியம் 10 இந்திரியம் இருந்தால் நல்லது, 2 இல்லைன்னா ஓகே பரவாயில்ல. காரணம் என்ன? இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். நான் பூர்ணமானவன். இந்த 4 இடத்துல இந்த இடத்துல பகவான் பிரம்மன்னு சொல்கிறார். சர்வேந்திரிய விவர்ஜிதம், பிரம்மன் இந்திரியங்களற்றது. ஆனால் அனைத்து இந்திரியமாக இருக்க அந்த பிரம்மன் காரணம். இதுபோல தான் இனி படிப்படியாக விதவிதமாக நமக்கு சொல்ல போகின்றார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.